பொதுவா கீரைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, சிறுகீரை, அரைக்கீரை, பசலைக்கீரை இது எல்லாமே செடி, கொடி வெரைட்டிய சார்ந்து தான் இருக்கும். பட் மரத்துல விளையக்கூடிய கீரை என்னன்னு தெரியுமா? அதுதான் முருங்கைக்கீரை. ஸோ இந்த முருங்கைக்கீரை அப்படின்றது சூப்பர் ஃபுட் அப்படின்ற ஒரு கேட்டகரியில வச்சிருக்காங்க. எதனாலன்னா அயர்ன் அண்ட் கால்சியம் இதுல ரொம்பவே ஹையா இருக்கு. ஸோ அனிமிக்கா இருக்கிறவங்க, போன் மசில் வீக்னஸ் இருக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம், எஸ்பெஷலி லேடிஸ். ஸோ இன்னைக்கு நான் ரொம்பவே ஈஸியஸ்டா அண்ட் ஒரு ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ் பண்ண போறேன். அண்ட் அது எப்படி பண்ண போறேன் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இந்த சைட் டிஷ்ஷுக்கு நான் யூஸ் பண்ண போற இன்கிரியன்ஸ் 2 சின்ன ஆனியன் அண்ட் 3 பச்சை மிளகாய் இருக்கு. அண்ட் இது ஜீரகம், இது கடுகு. ஸோ இந்த முருங்கை இலையை இப்போ வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குயிஃப் ஊர்ல கிடையாது, அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஏதாவது தப்பா பண்ண கூட நமக்கு இன்னைக்கு யாரும் நம்மளை திட்ட மாட்டாங்க. அந்த தைரியத்துல தான் பண்றேன். ஸோ முதல்ல ஆனியனை கட் பண்ணி எடுத்துப்போம். நெக்ஸ்ட் இந்த 3 பச்சை மிளகாய் வாஷ் பண்ணிட்டேன் அண்ட் இதை கட் பண்ணிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. அண்ட் இதில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் ஃபர்ஸ்ட் கடுகு போட்டுடலாம். அண்ட் தென் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் அண்ட் பச்சை மிளகாய் போட்டுடலாம். ஸோ இப்போ ஆனியன் ஓரளவுக்கு நல்லாவே ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதில் இப்போ நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி அயோடைஸ்டு சால்ட்டு போட போகிறோம். 1/2 டேபிள் ஸ்பூன் கூட கிடையாது. சால்ட்டு போட்ட அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கிற கீரையை போட போகிறோம். எஸ், கீரையை போட்டாச்சு. ஸோ கீரையை போட்டுட்டு லைட்டாக அந்த ஆனியன், பச்சை மிளகாய், அந்த உப்பு வந்து சரிசமமாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இதை நம்ம கிளறி விட்டுறணும். இதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அப்படியே சிம்மில் மெயின்டைன் பண்ணிடலாம். ஸோ இன்பிட்வீன் ஒரு வாட்டி இந்த மாதிரி கிளறி விடுறது நல்லது. ஸோ எப்போவுமே சிம்மில் மெயின்டைன் பண்ணுறது நல்லது. ஏன்னா லீஃபி வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கிற ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக இவாப்ரேட் ஆகிடும். ஸோ மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூளை தூவிட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கீரை ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணியாச்சு. அண்ட் இது அப்படியே இனி ஒரு தட்டில் எடுத்து மாற்றி வச்சிடலாம். சைட் டிஷ்ஷை நம்ம பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் அது எப்படி இருக்குன்றது இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரா லீஃபோட கசப்பு கிடையாது. இந்த கசப்பெல்லாம் கம்ப்ளீட்டா இல்லை, சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. பொய் சொல்லல, கண்டிப்பா சாப்பிடலாம். குக்கிங் vlog எல்லாம் எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, நான் பண்ணதும் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ஸோ இது சூப்பர்பா வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் இது மாதிரி ரொம்ப ஹெல்தியான மோரோவர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சதை வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, தேங்க்யூ.